தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கான புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து உறுப்பினர் எழிலரசன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மத்திய அரசு தற்பொழுது ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆனால் அதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியாகவில்லை. அது வெளியாகும் பட்சத்தில் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான குழு அமைக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். புதிதாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அவர்கள் இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய ஓய்வூதிய திட்டமானது அரசு பணியாளர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை பெறுவதற்கு இது அடிப்படை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். இருந்தாலும் கூட இந்த திட்டத்தினுடைய செயலாக்கத்திற்கு உரிய பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பான ஆச்சரியப்படாதீங்க. இங்க ஒருத்தர் டே கேர் ஸ்கூல் ஆரம்பிச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு கத்துக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. வழிகாட்டுதல்கள், விரிவான செயல்முறைகளை இன்னும் ஒன்றிய அரசு அதில் வெளியிடவில்லை. மிக விரைவில் அந்த வழிகாட்டுதல்கள், இந்த நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது வெளியான உடனேயே நம்முடைய மாநிலத்தில் தக்கதொரு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு குறுகிய குழுவினை மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அந்த குழுவினை அமைத்து அந்த குழுவினுடைய வழிகாட்டுதல் படி நம்முடைய மாநிலத்தில் அந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசு